ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, என்னோட ஹேர் கேர் ரொட்டீன் தாங்க பார்க்க போறோம். இந்த வீடியோ யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? ஹவுஸ்லர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் ஹவுஸ்லர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு இன்டென்ட் வச்சு தான் நம்ம ஹேர் கேர் பண்ண போறோம். அதுக்காக வேற யாரும் இந்த ஹேர் கேரை வந்து ஃபாலோ பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டா, அப்படிலாம் இல்லைங்க. யார் வேணா இந்த ஹேர் கேர் ரொட்டீனை ஃபாலோ பண்ணலாம். ஆக்சுவலி இது இன்னைக்கு என்னோட ஹேர் கேர் ரொட்டீனா இருக்க போது, நாளைக்கு உங்களோட ஹேர் கேர் ரொட்டீனா மாறும். ஸோ அதனால இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஹேர் கேர் பத்தி ஃபுல்லா தெரியும். ஆம், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நம்மளோட ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். வாங்க இப்போ உங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹேர் கேர் ரொட்டீனுக்கு ஒரு இன்கிரீடியன்ட் தேவைப்படும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த ஒரு இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்க்க போறோம். வாங்க. அது வேற ஒண்ணும் இல்லங்க. வெங்காயம் தாங்க. ஏன்டா அவ வெங்காயத்த காமிக்கிறா அப்படின்னு பார்க்கலாம் நீங்க. ஆமாங்க. இந்த சின்ன வெங்காயத்துல அவ்ளோ பெரிய விஷயம் இருக்குங்க. இதுல சல்ஃபர் இருக்குங்க. இந்த சல்ஃபர் தான் நம்மளோட ஹேர் ஃபாலிகல்க்கு ஸ்ட்ரென்த்தன் குடுத்து, ஹேர் ஃபால் ஆகாம பார்த்துக்க போது. இத நம்ம பீல் பண்ண போறோம். A few moments later. இங்க இத வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஓகே. இத கிரேட் பண்றதுக்கு இன்னொரு விஷயம் உள்ள வரப்போகுது. இது என்னன்னா, கிரேட்டருங்க. ஆமா. இவர்கிட்ட ஒரு பேர் கூட வச்சிருக்கேன். இவரு பேரு மிஸ்டர் கிரேட்டர். அழகா கியூட்டா இருக்குல்ல? இது வந்து ஆக்சுவலி நார்மல் ஸ்டோர்ஸ்ல தான் கிடைக்கும். இத வாங்கிக்கோங்க. நம்ம வீட்ல இருந்தோம் அப்டின்னா, ஆ நம்ம மிக்ஸில போட்டு கிரைண்ட் பண்ணி அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா, ஹாஸ்டல்ல இருக்கவங்களால மிக்ஸிலாம் யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? ஸோ, அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் ஹாஸ்டலர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் பேக்குன்னு சொன்னேன். இப்ப இத ஃபர்ஸ்ட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, இத வச்சு கிரேட் பண்ணி எடுத்துக்க போறோம். இல்லைங்களா? உங்களுக்கு தெரியுதா? இது நல்லா இப்படி வச்சு சீவி எடுத்துக்கணும். ஓகேங்க. ஆனியன கிரேட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள அதோட பெனிஃபிட் என்னன்றத பார்க்க போறோம். ஆனியன் ஹேர் பேக் அப்ளை பண்றதுல என்ன பெனிஃபிட் அப்டின்னா, ஆனியன்ல சல்ஃபர் இருக்குங்க. அது ஹேர் குரோத்த ஸ்டிமுலேட் பண்ணி ஹேர் குரோத்துக்கு ஹெல்ப் பண்ணுங்க. சுத்தமா ஹேரே இல்ல அப்டின்னா அது ஹெல்ப் பண்ணாதுங்க. டென்சிட்டி கம்மியா இருக்கு, ரீக்ரோத் ஆகணும் அப்டின்னா இது ஹெல்ப் பண்ணும். நம்ம 1 வீக் மட்டும் அப்ளை பண்ணிட்டு எந்த சேஞ்சஸுமே இல்லன்னா கண்டிப்பா சேஞ்சஸ் இருக்காது. 2 to 3 மந்த்ஸ் ஆவது நம்ம அத கன்டினியூஸா யூஸ் பண்ணணும். அப்பதான் அதுல ரிசல்ட் இருக்கும். ஆனியன் கிரேட் பண்ணும்போது, நீங்க அதாவது ஏர் சர்க்குலேஷன் இருக்க பிளேஸ்ல போயிட்டு நீங்க கிரேட் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா கண் எரியும். கண்லேருந்து நிறைய தண்ணி வரும். இந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்க பிளேஸ்ல கிரேட் பண்ணீங்க அப்படின்னா, இதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஆனியன் ஜூஸ் வந்துட்டு கொஞ்சம் லைட்டா ஸ்மெல் இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் மேனேஜபிள் தாங்க. அந்த அளவுக்கு ஸ்மெல் இருக்காது. ஸோ இந்த ஹேர் பேக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ளை பண்ணுங்க. அதுக்காக ஹேர் பேக் நான் அப்ளை பண்ணிட்டேன். பயங்கரமா ஹேர் வளர போகுது அப்படி மட்டும் இருக்காதுங்க. ஹெல்தியான லைஃப் ஸ்டைலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதையும் பார்த்துக்கோங்க. ஓகே. இந்த மாதிரி நம்ம அத வந்து கிரேட் பண்ணி எடுத்தாச்சு. இத நம்ம இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது நல்லா புழிஞ்சுக்கணும். இந்த மாரி புழிஞ்சு எடுத்தோம்னா, வாட்டர் மட்டும் தனியா வரும். தெரியுதுங்களா? புழிஞ்சதுக்கப்புறம் ஜூஸ் தனியா, சக்க தனியா எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்ப நம்ம ஹேருக்கு அப்ளை பண்ண போறோம். ஆக்சுவலி இப்படியே எடுத்து அப்ளை பண்ணா கீழலாம் ஒரு மாரி ஒழுகும். ஸோ, அதனால இப்படி பண்ண வேண்டாம். ஆக்சுவலி நான் 2 விதமா யூஸ் பண்ணுவேன். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். ஆ இந்த 2 விஷயத்த யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒழுகாது. அது என்னன்னா, ஆ இது வந்து பில்லர். கண்டிப்பா இது எல்லார் வீட்லயும் இருக்கும். அப்படி இது கிடைக்கலன்னா கூட இந்த மாரி காட்டன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். பக்கத்துல ஏதாவது ஷாப்ல இருக்கும். இந்த மாதிரி காட்டன்ஸ் வாங்கியும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது 2ம் யூஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்றதுன்னு நான் சொல்லி காமிக்கிறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்க. ஆக்சுவலி இந்த ஃபில்லர்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த ஃபில்லர்ஸ்ல இந்த மாரி ஃபில் பண்ணிட்டு, நம்ம என்ன பண்ணணும்னா, பார்ட்டிஷன்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரி பார்ட்டிஷன் கொடுத்துட்டு, இந்த மாரி இது பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு வந்து அந்த இது வேஸ்ட் ஆகாது. ஆக்சுவலி இந்த தண்ணி மாரி ஒழுகும் இல்லைங்களா? கையிலலாம் ரொம்ப வேஸ்ட் ஆகாம இப்படியும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த மாதிரி காட்டன் எடுத்து, இதுல நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிட்டு என்ன பண்ண போறோம்? இப்படி ஒரு பார்ட்டிஷன் போட்டுட்டு, இப்படி அப்ளை பண்ணிட்டு, நம்ம ஜஸ்ட் மசாஜ் பண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு, அடுத்து இன்னொரு பார்ட்டிஷன் எடுத்துட்டு, இப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பார்ட்டிஷன் போட்டுட்டு,
அப்ளை பண்ணிட்டு, அடுத்து இந்த மாதிரி தலை ஃபுல்லா பார்ட்டிஷன்ஸ் எடுத்து எல்லா ஸ்கால்ப் ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, இந்த மாதிரி ஜஸ்ட் மசாஜ் பண்ணிட்டுருங்க. எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு, ஜஸ்ட் இப்படி ஜென்டிலா ஒரு மசாஜ் பண்ணிக்கோங்க. இப்படி ஜென்டிலா பண்ணா ரொம்ப ஸ்ட்ராங்கா பண்ணாதீங்க. ஜென்டிலா நல்ல ஒரு எகத்த வச்சு கீறாம, ஜஸ்ட் நம்மளோட கை வச்சு மட்டும் லைட்டா மசாஜ் பண்ணிக்கோங்க. மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு, இந்த மாதிரி பன் போட்டுக்கோங்க. பன் போட்டுட்டு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணிட்டு, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ற ஆயில் எடுத்து நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு ரெகுலரா யூஸ் பண்ற ஷாம்பு எடுத்து நீங்க வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் டைம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல உங்களை வந்து பார்க்குறேன். Until then, bye bye friends.